வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் எடுத்துக்காட்டு 11-27 இந்த மாடலில் ஒரு கிரியேட்டிவ் சம் பார்க்க போகிறோம். இந்த சம்முக்கு என்ன வித்தியாசம்னா, இந்த எடுத்துக்காட்டு கணக்கில் இந்த இடத்துல மைனஸ் இருக்கும், இந்த கிரியேட்டிவ் சம்மில் ப்ளஸ் இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். வாங்க இந்த கணக்கு நம்ம இது பண்ணலாம். இன்டகரல் எக்ஸ் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 இன்டூ டிஎக்ஸ் ஈக்குவல் டு இதை நம்ம தொகையிட போகிறோம். இது தொகையிடுறதுக்கு முன்னால் இங்கே பாருங்கள், இந்த எக்ஸ் ப்ளஸ் 3 இங்கே எக்ஸ் ப்ளஸ் 2 சமமாக இருந்துச்சுன்னா நமக்கு நல்லாயிருக்கும், ஈஸியாக அந்த மாதிரி தான் நம்ம மாற்ற போகிறோம். பாருங்கள், இன்டகரல் இந்த எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் 1ன்னு மாற்றிக்கலாமா, இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 இன்டூ டிஎக்ஸ். ரெண்டே ஒன்றே கொண்டா 3 வந்துடும். ஏன்னா இப்போ பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 2. இப்போ என்ன செஞ்சுக்கலாம்னா இதை தனியாக பிரிச்சுக்கலாம். இப்போ இதையும் பெருங்க போகிறோம். ஈக்குவல் டு இன்டகரல் எக்ஸ் ப்ளஸ் 2 இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2. எதை பெருக்கிட்டோம் பாருங்கள், இது ரெண்டே பெருக்கியாச்சு. இந்த ப்ளஸ்ஸை போட்டுக்கிட்டு இப்போ 1 கொண்டு பெருக்குவோம். 1 இதையும் பெருக்குனா அதே தான் வரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 எல்லாத்துக்கும் சேர்த்து இன்டூ டிஎக்ஸ். அடுத்த ஸ்டெப் பாருங்கள், ஈக்குவல் டு இன்டகரல் எக்ஸ் ப்ளஸ் 2 எந்த மாற்றமும் இல்லை. இதை எப்படி எழுதலாம்னா எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் பவர் 1/2ன்னு எழுதலாம். இந்த ஸ்கொயர் 2 தானே, அப்போ 1/2ன்னு எழுதலாம். ப்ளஸ் அதே மாதிரி இதையும் பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் பவர் 1/2ன்னு எழுதிக்கலாம் இன்டூ டிஎக்ஸ். அடுத்த ஸ்டெப் பாருங்கள், ஈக்குவல் டு இன்டகரல் இதை பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் பவர், இந்த இடத்துல பாருங்கள் பேஸ் 2 சேம், இதுக்கு பவர் என்ன இருக்குது, 1 இருக்குது இல்லையா. அப்போ ஃபார்முலா என்னென்னா a பவர் m இன்டூ a பவர் n ஈக்குவல் டு a பவர் m ப்ளஸ் n. அடிமான சம்பந்த பெருக்கல் இருந்துச்சுன்னா அடுக்குகளை கூட்டலாம். எதை கூட்ட போகிறோம், 1ஐயும் 1/2 கூட்ட போகிறோம். ப்ளஸ் இந்த இடத்துல என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் பவர் 1/2 அப்படியே தான் இருக்குது. இந்த இடத்துல ஒரு ப்ராக்கெட் யூஸ் பண்ணிட்டா கூட நல்லாயிருக்கும், இன்டூ டிஎக்ஸ். இங்கே கூட ஒரு ப்ராக்கெட்டை யூஸ் பண்ணிக்கங்க, சரியா. இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு இன்டகரல் எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் பவர் 1/2 கூட 3/2, அதாவது குறுக்கு பெருக்கல் எடுங்க. இங்கே 2 அப்படியே வந்துடும், 2 2 + 1 3/2, சரியா. ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 அடுக்கு 1/2 இன்டூ டிஎக்ஸ். இப்போ நம்ம இன்டகிரேட் பண்ணலாம். பாருங்கள், இன்டகிரேட் பண்ண என்ன செய்வோம், தொகைன்னா என்ன செய்வோம், இந்த அடுக்கு கூட 1 கூட்டி அதே இதை கொண்டு வகுக்கணும். பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் பவர் 3/2 என்ன செய்யணும், 1 கூட்டணும், அதே இதை கொண்டு வகுக்கணும். 3/2 + 1 இதான் தொகையிடுறது. ப்ளஸ் இதே அங்கேயும் பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் பவர் 1/2 இருக்குது, இது கூட 1 கூட்டணும், இங்கே என்ன செய்யணும், அந்த பவரில் இருக்கிறது அப்படியே வரணும், அடுக்கில் இருக்கு இல்லையா, அது அப்படியே வரணும். தொகையிட்டு முடிச்சிட்டோம், மாறிலி சியை நம்ம சேர்த்துக்கணும், சரியா. இப்போ பாருங்கள், கணக்கு முடிய போகுது நமக்கு. எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் பவர் 2 கூட்ட போகிறோம். குறுக்கு பெருக்கல் எடுத்தால் என்ன வரும், பகுதியில் 2 வந்துடும், 2 1 2 2 + 3 5, அப்போ 5/2 வந்துடும். என்ன குறுக்கு பெருக்கல் எடுத்து பாருங்கள். ப்ளஸ் இங்கே என்ன வரும், இதை சுருக்கினாலும் 5/2 வந்துடும். அதே மாதிரி அங்கே பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் பவர் 2 கூட்டினா என்ன வரும், பகுதியில் 2 வந்துடும், 2 2 2 + 1 3 3/2 பை இதை சுருக்கும்போது என்ன வந்துடும், 3/2 ப்ளஸ் சி. லாஸ்ட் ஸ்டெப் ஆன்சர் பாருங்கள், ஈக்குவல் டு இப்போ பாருங்கள், இதை முன்னால் கொண்டு வரோம் இல்லை இங்கே கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்த வகுத்தில் பெருக்கலாம், மொத்தமாக என்ன ஆயிரும், ரெசிபிரல் ஆகும். 5/2 2/5 மாதிரி அதை நம்ம முன்னால் எழுதிக்கலாம். 2/5 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் பவர் 5/2 ப்ளஸ் அதே தான் பாருங்கள், இந்த வகுத்தில் பெருக்கலாம் மாதிரி தலைகளை மாறும், தலைகள் மாறும், 2/3 வரும், அதை முன்னால் எழுதிடுவோம். 2/3 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் பவர் 3/2 ப்ளஸ் சி. இதான் என்னது, நமக்கு தேவையான தொகையிட்டு கிடைக்கக்கூடிய ஆன்சர், சரியா. அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.